எம்ஜிஆர் என்னும் எம்ஜி ராமச்சந்திரன் தமிழ்நாட்டில் பிறந்தாரா? இல்லை. இந்தியாவில் பிறந்தாரா? கிடையாது. ஸ்ரீலங்காவில் பிறந்தார். வேற நாட்டில் பிறந்தவர். அவங்க அம்மா அப்பா தமிழர்களா? கிடையாது. அப்பா பெயர் மேலகாத்து கோபால மேனன், அம்மா பெயர் மரத்தூர் சத்யபாமா. நாயர் குடும்பத்திலேருந்து பிறந்தவங்க. அவங்க அப்பா சிறு வயசுலேயே இறந்ததுனால அவங்க அம்மா அங்கேருந்து ரொம்ப ஏழ்மையாக கும்பகோணத்துக்கு வந்தாங்க. அவர் அண்ணன் சக்கரபாணியோட ரொம்ப வறுமையில் இருந்திருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுப்ப முடியல அப்படின்னால அதனால ஒரு நாடக கம்பெனியில் வேலைக்கு செஞ்சாரா, நடிக்க போடாரா, சைல்டு ஆர்டிஸ்டாக தான் முதல்ல போயிருக்கிறார். அதிலே படிப்படியாக நாடகத்து மேலே அவருக்கு ஆர்வம் வந்து எப்படியோ சென்னையில் வந்து நாடகத்தில் இருந்து சினிமா உலகத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களையும் கவர்ந்திருக்கிறார். அப்போ இருந்த திமுக ரொம்ப ரொம்ப கொடுமையான ஆட்சியாக இருந்துச்சு. அதனால் தானே சொந்த கட்சியாக இருந்துச்சு. தூய்மையாக இருக்கணுங்கிற ஒரு நல்ல இலக்கணத்தை மீண்டும் தமிழ்நாடு கொடுத்த பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்புறம். அதனால் மக்களோட மனசில் பதிஞ்சார். எப்படி பதிஞ்சார் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் அவர் ரொம்ப நோய் அவர் ஜாஸ்தியாகிடுச்சு. கிட்னி ஃபெயிலியர். தமிழ்நாட்டில் எங்கேயும் ட்ரீட் பண்ண முடியல. அதனால் அமெரிக்காவுக்கு அவர் ஏரோப்ளைனில் தனி விமானத்தில் அந்த காலத்தில் போகிறது பெரிய ஒரு விஷயம். அதில் அவர் போய் அங்கே புரூக்லின் மருத்துவமனையில் கிட்னி மாற்றி வச்சு அதுக்கப்புறம் கோமா தெளிஞ்சு இங்கே வந்தார். அதுக்கப்புறமும் பல பல இன்னல்கள் இருந்துச்சு. இருந்தாலும் அங்கே இருக்கும் போதே சுப்ரீம் கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கி இவர் ஒரு எலெக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்து, எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருந்து, அப்புறம் ஒரே ஒரு வீடியோ, ஒரு கிராமத்துக்கு கூட போகலை, ஒரு மக்களை கூட சந்திக்கலை. ஆனால் பெரும் மக்கள் சந்திக்காமல் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி உடனே சிஎம் ஆனார். இது உலகத்தையே ஒரு ஆட்டம் கொடுத்துருச்சு. இந்த மாதிரி ஒரு தலைவர் இருப்பாரா அப்படின்னு. அரசியல்னா அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். படிப்பறிவு இல்லாத ஒரு வெறும் நாடக கலைஞர், பின்னாடி சினிமாவில் எல்லாரையும் கவர்ந்து உண்மைனா என்ன. அண்ணாதுரை வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லி தான் திமுகவை உள்ளே கொண்டாரு தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள. அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடை கருணாநிதி தவறியதால், திமுக தவறியதால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு தொடங்கி அந்த கட்சி இப்போ திமுகவுக்கு எதிர்கட்சியாக நின்று மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுத்துட்ருக்கு, மக்களுக்கு நல்ல ஒரு திசை திருப்பத்தை கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் எம்ஜிஆரை பற்றி நம்ம நிறைய இளைஞர்களுக்கு தெரியாது. இன்னும் உட்காந்து கண்மூடித்தனமாக திருமாவளவன், ஸ்டாலின் இந்த மாதிரி குடும்ப அரசியலில் அவங்க வந்து போயிட்டுருக்குறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப அரசியல் கிடையாது. அது எம்ஜிஆரால் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் ஜெயலலிதா வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு இல்லையா? ஸோ அது மாதிரி மக்களாட்சியை தமிழ்நாட்டுக்கு முதல் முறையில் கொடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு அண்ணா காலத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொடுத்தாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ உண்மையான மக்களாட்சி வேணும் கொண்டு வந்தது எம்ஜி ராமச்சந்திரன். அதனால் அவரோட நினைவு நாள் இன்னைக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அதை பற்றி கதை சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கதையை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் செய்த நிறைய நல்ல காரியங்கள். நான் அவரால் தான் டாக்டர் ஆனேன். அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 2-3 சீட் இருக்கும். எல்லாரும் போய் பணம் கொடுத்து தான் டாக்டர் ஆகிட்டு இருந்தாங்க. பட் வந்த உடனே முதல் வேலை அவர் பண்ணது மார்க் அடிப்படையில் மருத்துவர்கள் ஆகணும் அப்படின்ட்டு அந்த பணம் கொடுக்கறது எம்எல்ஏ கோட்டாவை கம்ப்ளீட்டாக எடுத்தார். ஆட்சிக்கு வந்தோடனே செய்த நல்ல காரியத்தில் நான் மருத்துவராக முடிஞ்சு. இது மாதிரி பல மருத்துவர்கள் படிப்பில் முன்னேற்றம் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் உருவாச்சு. இப்போ இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே அவரோட கல்வி ரெவல்யூஷன் சொல்லலாம். அதாவது எல்லாரும் வந்து வெறும் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அப்படி இப்படின்னு படிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே திசை திருப்ப வச்சார். எல்லா இடத்துலையும் வந்து இன்ஜினியர்ஸ் நிறையா வந்துட்டு இப்போ உலகத்தில் இருக்க எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான இன்ஜினியர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்கள தான் இருப்பாங்க. ஏன் நீங்கள் யூஸ் பண்ணுற மைக்ரோசாஃப்ட்டு, கூகுளு எல்லா டிஜிட்டல் இதுவுமே தமிழர்களால் அடிப்படையாக உருவாக்கப்பட்டது தான். ஸோ எம்ஜிஆர் வந்து உலகம் ஃபுல்லாக ஏன் நம்ம போட்டுறாங்க, தமிழ்நாடு மக்கள் ஏன் இன்னும் அவரை நினைவு வச்சிருக்கிறாங்கன்னா அவரோட இந்த சில ரெவல்யூஷன்ஸ் ஹி ஜஸ்ட் ஷிஃப்டட். க்ளீன் கவர்னன்ஸ் கொண்டு வந்தது அவர். அதை அடிப்படையில் இந்தியா ஃபுல்லாகவே க்ளீன் ரெவல்யூஷனுக்கு அடுத்தடுத்து அதுக்கப்புறம் தான் க்ளீன் கவர்னன்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாகவே வர ஆரம்பிச்சிச்சுன்ட்டு சிலர் நம்புவாங்க இல்லையா? ஸோ எம்ஜிஆரோட நினைவு நாள் நம்ம எல்லாரும் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் நாளைக்கு ஓட்டு போடுறவங்க. அவங்க கண்மூடித்தனமாக எனக்கு ஸ்டாலினை பிடிக்கும், எனக்கு இவரை பிடிக்கும், அவரை பிடிக்கும்ன்ட்டு கண்மூடித்தனமாக ஓட்டு போடக்கூடாது. ஸோ இன்றைக்கி தமிழகத்துக்கு ஒரு முக்கியமான நாள், எம்ஜி ராமச்சந்திரனோட நினைவு நாள். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம், ஒளிரட்டும் தமிழகம்.